அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி 2ல் ஒரு 100 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முதல் 9 வரை 9 தலைப்புகளுக்கும் சேர்ந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ, வருவாயா, அவனோ இவை இறுதியில் வரும். சொல்லின் முதலில் வரும் சுட்டெழுத்து எது? சுட்டெழுத்துக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ எப்பவுமே சொல்லின் முதலில் மட்டுமே வரும். மரம் என்பது எவ்வகை பெயர்? மரம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்பெயர் ஆகும். ஒரு உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருளை குறிப்பதால் பொருட்பெயர். கிளை என்பது எவ்வகை பெயர்? கிளை இது பார்த்தீங்கன்னா ஒரு சினை பெயர், உறுப்பை குறிப்பதால் சினை பெயராகும். வட்டம், சதுரம் இவை எவ்வகை பெயர்கள்? வட்டம், சதுரம் இதெல்லாம் ஒரு பண்பை குறிப்பதால், பொருளின் வடிவத்தை குறிப்பதால் இது பண்பு பெயர் அல்லது குணப்பெயராகும். படித்தல் என்பது எவ்வகை பெயர்? படித்தல் இது ஒரு தொழிலை குறிப்பதால் தொழிற்பெயராகும். இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? இடுகுறி பெயர் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என 2 வகைப்படும். காரணப்பெயர் எத்தனை வகைப்படும்? காரணப்பெயர் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 2 வகை. காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் என 2 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றை சார்ந்து வரும் சொல் எந்த சொல்? பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். இடைச்சொல் தனித்து இயங்காது. மிகவும் என்னும் பொருளை தரும் சொல் எது? மிகவும் கண்டிப்பாக இது என்னாகும்? சால, உரு, தவ, நனி போன்ற உரிச்சொற்கள் மிகவும் என்ற பொருள் தரும். அப்போ உரிச்சொல்லாகும். பார்த்தான் இது எவ்வகை சொல்? பார்த்தான் ஒரு செயலை குறிப்பதால் இது பார்த்தீங்கன்னா ஒரு வினைச்சொல்லாகும். மெல்லினத்திற்கு இனமாக வரும் எழுத்து எது? மெல்லினத்திற்கு இனமாக என்ன வரும்? வல்லினம். இங்குக்கு இக்கு, இஞ்சுக்கு இச்சு போன்றவை இன எழுத்துக்கள். யரள, வளல இவை யாரும் எவ்வகை மெய்கள்? யரள, வளல இவை யாரும் பார்த்தீங்கன்னா இடையின மெய்களாகும். சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் எவை? சொல்லின் முதல்ல மெய்யெழுத்துக்கள் வராது. 18 மெய்யும் சொல்லின் முதலில் வராது. தன்னகரம் என அழைக்கப்படுவது என்ன? தன்னகரம் என அழைக்கப்படுவது நா. இத்தென்ற எழுத்திற்கு இனமாக நா வந்தால் அது தன்னகரம். தன்னகரம் என அழைக்கப்படுவது என்ன பார்த்தோம்? தன்னகரம் நான் 3 சொல்லினா இட்டு என்ற எழுத்திற்கு இனமாக வருவதால் இதுக்கு பேர் என்னது? தன்னகரம், கண்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ரன்னகரம் என அழைக்கப்படுவது என்ன? ரன்னகரம். ரன்னுக்கு என்ன வரும்? நான் 2 சொல்லினா இர் என்ற எழுத்திற்கு இனமாக வருவதால் நான் ரன்னகரமாகும். விலை என்பதன் பொருள் என்ன? விலை என்பது ஒரு பொருளின் மதிப்பை குறிக்கும். விலை என்பதன் பொருள் என்ன? விளைவித்தல், அதாவது உண்டாக்குதல் என பொருள்படும். விலை என்பதன் பொருள் என்ன? விலை அப்படின்னா விரும்பு, ஒரு ஆர்வம் கொள்ளுதல். விளைதல் என்றால் விரும்புதல் என்று பொருள். இலை என்பதன் பொருள் என்ன? இலை என்பது செடியின் உறுப்பை குறிக்கும். இலை என்பதன் பொருள் என்ன? இலைச்சு போறன்னு சொல்லுவோம்ல, மெலிந்து போதல் என பொருள்படும். இலை என்பதன் பொருள் என்ன? இலைனா என்ன சொல்லுவோம்? இலை, நூல் இலையை குறிக்கும். அண்மை சுட்டு எழுத்து எது? அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மை சுட்டு எழுத்து எது வரும்? ஈ அருகில் இருப்பதை சுட்டும். அப்போ செய்மை சுட்டி எழுத்து கண்டிப்பா என்ன வரும்? ஆங்கிறது தான் செய்மை சுட்டி எழுத்து. தொலைவில் இருப்பதை சுட்டும். சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருவதற்கு பெயர் என்ன? சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தந்தால் அகவினா. வினா எழுத்தை நீக்கினால் என்ன இருக்காது? பொருள் இருக்காது. சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது கண்டிப்பா புறவினா. இதில் என்னாகும்? வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். பொருட்பெயர் என்பது எதனை குறிக்கும்? பொருட்பெயர் உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களை குறிப்பது பொருட்பெயர். செம்மை எவ்வகை பெயர்? செம்மை இது ஒரு பண்பு, நிறத்தை குறிக்கும் பண்பு பெயராகும். ஆடுதல் என்பது என்ன? ஆடுதல் இது ஒரு தொழிலை குறிப்பதால் இது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயராகும். சுட்டெழுத்துக்களால் சுட்டப்படும் பெயர்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? சுட்டெழுத்துக்களால் சுட்டுச்சுன்னா அது சுட்டு பெயர்களாகும். அம்மரம் என்பது என்ன? அம்மரம் என்பது
கண்டிப்பாக என்ன வரும்? புறச்சுட்டு. ஆவை நீக்கினாலும் மரம் என பொருள் தரும். ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் எத்தனை உள்ளன? ஓரெழுத்து ஒரு மொழி நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு? 42 எழுத்துக்கள் உள்ளன என்று கூறியுள்ளார். தீ என்பதன் பொருள் என்ன? தீ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது நெருப்பு என பொருள்படும். கை என்பதன் பொருள் என்ன? கைங்கிறது உடம்புல ஒரு உறுப்பு. அப்போ இது வந்து உறுப்பு என பொருள்படும். பூ என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ல பூங்கிறது மலரை குறிப்பதாகும். வா என்பதன் பொருள் என்ன? வானா என்ன சொல்லுவோம்? அழைத்தல். அப்போ கண்டிப்பா இது வா என்பதன் பொருள் ஒருவரை அழைப்பதை குறிக்கும். போ என்பதன் பொருள் என்ன? போனா நீ போனா செல் அப்படின்னு பொருள்படும். செல்லுதல் என்பதை குறிக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 42ல 40 நெடில் 2 குறில். நோ மற்றும் தூ ஆகிய இரண்டும் குறில் எழுத்துக்கள். நோ என்பதன் பொருள் என்ன? நோ நொந்து அப்படின்னா நோய் வருந்து என்பதை குறிக்கும். தூ என்பதன் பொருள் என்ன? இதுவும் ஒரு குறில் எழுத்துதான். தூங்கிறது உன் என பொருள்படும். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல், அந்த சொல்லு தான் என்னன்னு பார்த்தோம். இடைச்சொல் தனித்து இயங்காது. என்பதன் எவ்வகை சொல்? தாயும் தந்தையும் அண்ணனும் தம்பியும். அப்போ இடைச்சொல்லாகும். தந்தையும் தாயும் இணைக்கும் இடைச்சொல் தான் உம்மாகும். ஐ எத்தனையாவது வேற்றுமை உருபு? ஐயால் பூ என்னது கண். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. ஆள் எத்தனையாவது வேற்றுமை உருபு? ஆளுங்கிறது 3ஆவது வேற்றுமை உருபாகும். கூ என்பது எத்தனையாவது வேற்றுமை உருபு? கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. இன் எத்தனையாவது வேற்றுமை உருபு? இன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை உருபாகும். அது எத்தனையாவது வேற்றுமை உருபு? அதுன்னு யாரு சொல்லுவா? தலை சொல்லுவார். அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு. கண் எத்தனையாவது வேற்றுமை உருபு? மரத்தின் கண், அருவியின் கண். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வேற்றுமை உருபு கண்ணாகும். உருபு இல்லாத வேற்றுமைகள் இது என்ன பார்த்தோம்? முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமை உருபுக்கு உருபு கிடையாது. முதல் வேற்றுமையை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எழுவாய் வேற்றுமைன்னு பார்த்தோம். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை, மற்றொரு பெயர் விழி வேற்றுமை ஆகும். பெயர் கூட்டல் உருபு கூட்டல் வினை இது என்ன? பெயர் கூட்டல் உருபு கூட்டல் வினைன்னு வந்தாவே வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை கருவி பொருள் எத்தனை வகை? 3ஆம் வேற்றுமை கருவி பொருள் வந்து முதற்கருவி துணை கருவி என 2 வகை. மரத்தால் ஆன சிலை இதில் ஆள் எவ்வகை கருவி? ஆளுங்கிறது பார்த்தீங்கன்னா முதற்கருவி. கருவியே பொருளாக மாறுவது முதற்கருவி. உளியால் செய்தான் இதில் உளி எவ்வகை கருவி? உளிங்கிறது துணை கருவி. பொருள் செய்ய உதவும் கருவி துணை கருவி. ஒடு ஓடு உறுப்புகள் எத்தனையாவது வேற்றுமை? ஒடு ஓடு இது 3ஆம் வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் வருவது தான் ஒடு ஓட்டு வேற்றுமை உறுப்புகள். தாயோடு குழந்தை சென்றது இதில் என்ன வேற்றுமை? இப்போ தான் பார்த்தோம். ஒடுங்கிறது ஓடு அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமையாகும். 4ஆம் வேற்றுமை உருபு வேற்றுமை எந்த பொருளில் வரும்? 4ஆம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா பல பொருள்களில் வரும். முக்கியமாக கொடை, கொடை, பகை, நட்பு என்ற பொருள்களில் வரும். 5ஆம் வேற்றுமை உருபு எந்த பொருளில் வரும்? 5ஆம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, பிரிதல், நீங்கள் பொருளில் வருவது 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்? 6ஆம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை பொருள், தன்னுடைய உடைமையை குறிக்கும் பொருளில் வரும். 7ஆம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்? 7ஆம் வேற்றுமை இது வந்து பார்த்தீங்கன்னா இடம், காலம், இடம் மற்றும் காலத்தை குறிக்க வருவது 7ஆம் வேற்றுமை. வீட்டின் கண் பூனை உள்ளது இதில் கண் என்பது பார்த்தோம். இது வந்து 7ஆம் வேற்றுமை உருபு. இது வந்து இடத்தை குறிக்கும் உருபு. கபிலரது பாட்டு இதில் அது என்பது பார்த்தோம். அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உரிமை பொருளில் வரும். ஆ இ உ என்பவை என்னன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு சுட்டெழுத்துக்கள் ஒன்றை சுட்டிக்காட்ட வருவது. மயங்கொலி எழுத்துக்கள் தமிழில் எத்தனை? இது முக்கியமான கேள்வி. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. நா, 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 லா, 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 ரா, ரா. இது கூட நம்ம நனன நகர வேறுபாடு, லலலல வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடுன்னு பார்த்துருப்போம். 8 உள்ளன. நா என்பதன் இனம் என்ன? பந்து. இதான் பார்த்தோம். நா என்பதன் இனம் இத்து. இத்துக்கு இனமானது நா. தன்னகரம்
நா 3 சுழி நா, இதனுடைய இனம் என்ன? இதுக்கு இட்டு வரும். அப்போ இட்டுக்கு இனமானது நா, தன்னகரம். 2 சுழி நா, இதனுடைய இனம் என்ன வரும்? இதுக்கு என்ன வரும்? இருங்கிறது வரும். இருக்கு இனமானது 2 சுழி நாவில் ரன்னகரம். ஆயுத எழுத்து சொல்லில் எங்கு வரும்? ஆயுத எழுத்து சொல்லுல எப்பவுமே இடையில் மட்டும் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு குறளையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா உயிர்மை குறளையும் பெற்று இடையில் வரும். சார்பெழுத்துக்கள் மொத்தம் பார்த்துருக்கோம். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, அவுகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலிகரம்னு 10 வகைப்படும். உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் எதனை ஒத்திருக்கும்? ஒளிவடிவம். ஒளிவடிவம் எப்பவுமே உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும்? வரி வடிவம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் எது? தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூலாக உள்ளது தொல்காப்பியம். மிகவும் பழமையான இலக்கண நூல் எதுன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏ வினா எழுத்து எங்கு வரும்? ஏங்கிற வினா எழுத்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா முதலில் வரும். எது, எவன் என முதலில் வரும். யா வினா எழுத்து எங்க வரும்? எங்கு வரும். யாங்கிற வினா எழுத்து முதலில், யார், யாவை என முதலில் வரும். ஆ வினா எழுத்து எங்கு வரும்? ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறுதியில் வரும். வருவாயா, பேசலாமா என இறுதியில் வரும். ஓ என்ற வினா எழுத்து, மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஓங்கிற வினா எழுத்து இறுதியில் வரும். அவனோ, வருவாளோ என இறுதியில் வரும். ஏ என்ற வினா எழுத்து எங்கு வரும்? ஏ முதல்லையும் வரும், இறுதியில் வரும். ஏ ஏங்கிறது முதல்ல, நீ ஏ அப்படிங்கிறது இறுதியில் வருவது. அகவினா என்பது என்ன? அகவினான்னா அந்த வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா எது, ஏவை நீக்கிட்டா தூங்கிறது பொருள் தராது. இதே புறவினான என்னாகும்? நீக்கினாலும் பொருள் தரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவனா, ஆவை நீக்கினாலும் அவன்கிறது பொருள் தரும். சுட்டு திரிபு என்றால் என்ன? அதாவது ஆ இ அந்த சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என மாறுவது தான் திரிந்து வருவது சுட்டு திரிபாகும். முதல் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்துருக்கோம். முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. உயிர் 12, மெய் 18 ஆகும். குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன? குறில் எழுத்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன? நெடில் எழுத்து எப்பவுமே 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆயுதம் ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆயுத எழுத்து எப்பவுமே அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். உயிர்மை எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? உயிர் 12, மெய் 18 பெருக்கனா 216 எழுத்துக்கள் உள்ளன. உயிர்மெய் குறில் எத்தனை? உயிர் மெய் குறில் 18, குறில் 5, அப்போ 90 எழுத்துக்கள் உள்ளன. உயிர்மெய் நெடில் எவ்வளவு உள்ளன? 7 × 18 இதை பெருக்கிறப்ப 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உள்ளன. தமிழ் இதில் இல் எவ்வகை மெய்? இல் அப்படிங்கிறப்ப இது இடையனம், எரள வழல, இது இடையன மெய்யாகும். பட்டம் இதில் இட்டுங்கிறது எவ்வகை மெய்? கசட தபர, அப்போ இட்டுங்கிறது வல்லின மெய்யாகும். சிங்கம் இதில் இங்குங்கிறது எவ்வகை மெய்? இங்குங்கிறது நமன நமன அப்படின்னு பார்த்துருக்குறோம், இது மெல்லின மெய். அளபடை என்றால் என்ன? அளபடை செய்யுள்ள ஓசை குறையிறப்ப அதை என்ன பண்ணுவோம்? நீண்டு ஒலித்தல், மாத்திரை அளவு கூடி ஒலிப்பது தான் அளபடை. சொல்லின் இடையில் மட்டும் வருவது என்ன? சொல்லின் இடையில் மட்டுமே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து தனித்து இயங்காது, இடையில் மட்டும் வரும். நன்னூலை எழுதியவர் பவனந்தியார், அவர் தான் நன்னூலை இயற்றியவர் ஆவார். எழுவாய் வேற்றுமை எது? எழுவாய் வேற்றுமைனா என்னன்னு பார்த்தோம், முதல் வேற்றுமை தான் எழுவாய் வேற்றுமையாகும். விழி வேற்றுமை எது? முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. விழி வேற்றுமை என்பது 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமையின் வேறு பெயர் தான் விழி வேற்றுமை. கூ வேற்றுமை உருபுக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா? கண்டிப்பாக 4ஆம் வேற்றுமைக்கு பின் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். ஐ வேற்றுமை உருபுக்கு பின் வல்லினம் மிகுமா? இது 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, கண்டிப்பாக 2ஆம் வேற்றுமைக்கு பின் வல்லினம் மிகும். கசடதபர இவை யாரும் பார்த்துருக்கோம், இது வல்லினத்தை சாரும் வன்மையாக ஒலிக்கும் மெய்கள். ஞனன ஞனன நமன இவை யாரும் பார்த்தீங்கன்னா என்னாகும்?
மெல்லினமாக ஒலிக்கும், மென்மையாக ஒலிக்கும் மெய்கள். இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன? இயல்பு நவிர்ச்சி, இயல்பாக ஒன்று நடந்தால் இயல்பு நவிர்ச்சி, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? தன்மை நவிர்ச்சி அணி தான் இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர். உள்ளது உள்ளபடி கூறுவது தன்மை நவிர்ச்சி அணி அல்லது இயல்பு நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் மற்ற ஒரு 100 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ ஆல்.